நாரி போகும், நாய் நெறி இடிச்சு போகும், சீர்கேடு உண்டாகும், சுகாதார சீர்கேடு உண்டாகும், வியாதி பரவும், நோய் பரவும். நல்லா இருக்க மனுஷனும் சீக்காளியாகி போயிருவான். ஒரு மனுஷன் பாவத்துக்கு செத்துட்டான்னு சொன்ன பிறகு அவனுக்கு அடக்கம் பண்ணாம ஒரு கப் மண்ணள்ளி மேல போட்டு விட்டோம்னா என்ன ஆகும்னா அவன் நாறுவது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் வியாதிக்கு உட்படுத்திடுவான். ஆக ஞானசான் என்பது ஒரு கிளாஸ் தண்ணியை தலையில ஊத்துறதல்ல, ஞானசான் என்பது கொண்டு போய் தண்ணீருக்குள் அடக்கம் பண்ணுவது, தண்ணீருக்குள் மூழ்கடிப்பது. செத்து போன மனுஷன், பாவத்தில் செத்து போன மனுஷனை இப்பொழுது தண்ணீருக்குள் அமிழ்த்துகிறோம், மூழ்கடிக்கிறோம். அவன் தண்ணிக்குள்ள ஜட சமாதியாய் மாறிவிடுகிறான். சுருக்கமா கொண்டு போறேன். இப்போ அதுக்கு பிறகு உள்ள மூழ்கடிச்ச பிறகு அவன் வெளியே தூக்குகிறோம். இப்பொழுது பாவத்திற்கு மரித்த அவனை மீண்டும் கிறிஸ்துவுக்குள்ள அவனை நீதிக்கென்று பிழைக்க பண்ணுகிறோம். உள்ள மூழ்கின பிறகு அவன் வெளியே தூக்கும் போது இப்ப அவன் ஜீவனுக்கென்று, நித்திய ஜீவனுக்கென்று, தேவனுக்கென்று, நீதிக்கென்று அவன் மீண்டும் வெளியே வருகிறான். நேற்று வரை பாவத்துக்கு இருந்தவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இப்பொழுது அவன் புதிய சிருஷ்டியா வருகிறான். இதுதான் ஒரு மனிதன் மறுபடியும் பிறப்பது. ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்கிற அனுபவம் என்பது இந்த ஞானஸ்தான அனுபவம் தான். ஞானஸ்தான அனுபவம் என்பது ஒரு மனிதன் பாவத்திற்கு மரித்து அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணி மீண்டும் அவனை உள்ளிருந்து வெளியெடுக்கும் போது புதிய மனிதனாய், புதிய சிருஷ்டியாய், புதிய ஜீவனுடனாய், புதிய ஆத்துமா, புதிய சிந்தை, புதிய நோக்கம், புதிய பார்வை, புதிய செயல்கள், இவைகளுக்காக அவனை மீண்டும் தண்ணீரிலிருந்து வெளியெடுக்கிறோம். இப்பொழுது முதல் இவன் வாழ்க்கை மாற ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது முதல் இவன் வாழ்க்கை வேறு திசைகளில், வேறு கோணத்தில் போக ஆரம்பிக்கிறது. நேற்று வரை கிழக்கு இருந்து மேற்கு பக்கம் நடந்து போய் கொண்டவன் இப்பொழுது மனம் திரும்பினவனாய் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வருகிறான், அல்லது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி போறான். எந்த திசைக்கு நேரை பயணிக்கிறோமோ அதற்கு நேர் எதிர்திசையில பயணிப்பதுதான் ஞானஸ்தானத்துக்கு பிறகு நடக்கிற மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு சந்தேகம் நிறைய அநேகருக்கு வரலாம், அப்படியானால் ஒரு மனிதன் பாவத்தில் செத்துட்டாங்க, நீதிக்கு நீங்க உயிர்த்தல பண்றீங்க, பாவத்தில் செத்த மனிதனை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு அடக்கம் பண்ண உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே எடுத்து இப்ப நீதிக்கு பிழைக்கி பண்ணி நீதியை வாழ வைக்கிறீங்க. ஒழுங்கா வாழ்வான்னு நினைக்கிறீங்களா? ஒழுங்கா வாழ்வேன்னு அவன் சொன்னதுனாலதான் கொண்டு போய் அடக்கம் பண்ணுகிறோம். இனிமே நாங்க ஒழுங்கா வாழ்வோம்னு சொன்னதுனாலதான் அடக்கம் பண்றோம். பாவம் செத்தீங்கன்னா கேட்டதுக்கு ஆமான்னு சொன்னாங்க, அதனால அடக்கம் பண்ணுகிறேன். தேவனுக்கும் சபைக்கும் சபை ஜனங்களுக்கும் அறிக்கையை கேட்டு வாக்குமூலத்தை கேட்டு ஒழுங்கா இருப்பீங்களா? இனிமே இருப்பேன். பாவத்தோட்டு ஓஞ்சிட்டீங்களா? ஓஞ்சிட்டேன். பரிசுத்தமா இருப்பீங்களா? இருப்பேன் அப்படின்னு அவங்க சொன்ன வாக்குமூலத்தின் அடிப்படையில் தேவனுக்கும் சபைக்கும் உலகத்துக்குமாக எல்லாத்துக்கும் சாட்சியா கொண்டு போய் தான் அவனை அடக்கம் செய்கிறோம். அவற்றுக்கு அவன் துரோகம் செய்வானால் அது அவனாச்சு, ஆண்டவராச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. கற்றுக் கொடுத்து விட்டு ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். கற்றுக் கொடுக்காம கொண்டு போய் ஞானஸ்தானம் கொடுக்கல. குழந்தையா இருக்குமே கொடுக்கல, இல்ல விவரமே தெரியாம கொடுக்கல, அல்லது சாக போற நேரத்துல உயிரெடுத்து கொண்டிருக்கும் போது ஞானஸ்தானம் கொடுக்கல. அவன் நிதானமாய் சரியாய் கவனிங்க. ஞானஸ்தானத்துக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. அது தேவனோட கூட உடன்படிக்கை செய்வது. உடன்படிக்கைன்னா என்ன? ஒரு மனுஷனும் இன்னொரு மனுஷனும் உடன்படிக்கை செய்வது. ஒரு தேசமும் இந்த தேசம் உடன்படிக்கை செய்வது, அது உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. என்ன உடன்படிக்கைன்னா, நாம் தேவனுடைய கரங்களை பிடித்து, ஆண்டவரே நான் உமக்கென்று வாழ தீர்மானித்திருக்கிறேன், இந்த நாள் துவக்கும் உமக்கென்று வாழ்வேன், உண்மையே பார்ப்பேன், உண்மையே நோக்கி பார்ப்பேன், உங்ககிட்டே பேசுவேன், நீங்க சொன்ன மாதிரி நடப்பேன், நீங்க சொன்ன மாதிரி வழி நடப்பேன், உங்களுக்காகவே காத்திருப்பேன் சொல்ற அனுபவம் தான் ஞானஸ்தானம். அதுக்கு இன்னும் நல்ல தமிழ்ல சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பேரு ஒரு திருமண ஒப்பந்தம் போல. மணவாட்டியாகிய சபையில இந்த மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்படுகிறோம், மணவாளனோட ஒப்பந்தம் பண்ணுகிறோம். திருமண ஒப்பந்தம் மாதிரி. திருமண ஒப்பந்தம் யாருக்கு திருமணம் பண்ணணும்? குழந்தைக்கு திருமணம் பண்ணி என்ன செய்வாங்க? கவர்மெண்ட் பிடிச்சி அன்னைக்கு ஒரு பேப்பர் நியூஸுக்கு 16 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணாங்களா, கலெக்டர் போய் தடுத்து கூட்டுட்டார். அந்த குழந்தையை கொண்டு போய் அந்த 16 வயசு பிள்ளையை கொண்டு போய் காப்பகத்தை ஒப்படைச்சிட்டாங்க. ஏன்னா வயசு இன்னும் அந்த பிள்ளை மெச்சூர் ஆகல அப்படின்ட்டாங்க. அந்த குறிப்பிட்ட ஏஜ் வரல அப்படின்னா உனக்கு விவரம் தெரியல, உனக்கு என்ன செய்ய கல்யாணம்?
ஞானஸ்நானம் என்பது தேவனோடு கூட செய்கிற உடன்படிக்கை. மனவாட்டியாகிய சபையில மணவாளனோடு கூட கரங்களை பிடிச்சிட்டு, ஆண்டவரே நேற்று வரைக்கும் உலகத்தை பார்த்தேன், இனிமே உலகத்தை பார்க்க மாட்டேன், உங்களை பார்ப்பேன். நேற்று வரைக்கும் நான் உலகத்தோடு ஜீவித்துக் கொண்டிருந்தேன், இனிமே உங்களை பார்த்து ஜீவிப்பாண்டவரே. நேற்று வரைக்கும் அப்பா அம்மா பேச்ச கேட்டேன், இனிமே உங்க பேச்ச கேட்பாண்டவரே. இப்படிலாம் சொல்றதுக்கு பேரு ஞானஸ்நானம். இதுக்கு பேரு ஒரு உடன்படிக்கை. இந்த பூமியில பண்ணுகிற நிச்சயத்த மாதிரி. இவங்களுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு, எடுத்து சொல்றதுக்கு நேரம் இல்லை, குறைவா இருக்கு. கர்த்தரோடு கூட செய்கிற உடன்படிக்கை ஞானஸ்நானம். இப்ப யாரு நீ உடன்படிக்கை பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நல்ல விவரம் தெரிஞ்சு தூங்கிட்டு இருக்கவனுக்கு கல்யாணத்தை பண்ண முடியாது. ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்கான், போய் தாலி கட்டானா உடனே அதை ஏத்துக்க முடியுமா? முடியாது. உடனே சொல்லுவாங்க, புடிச்சு உள்ள போடுறான், முட்டு தட்டி உள்ள போட்டுருவான், ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆக நிதானமாய் தெளிவா இருக்க வேண்டியதான். நான் சர்ச்சில் ஃபாதர் கேட்பாரு, இல்லைன்னா பாஸ்டர் கேட்பாரு, இல்லைன்னா ஐயோடு கேட்பாரு. கேட்பாரு, இந்த மணமகனை திருமணம் செய்ய நீ சம்மதிக்கிறாயா அப்படின்னு கேட்பாரு. உடனே அப்ப பார்த்து இந்த அம்மா இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை தான். அந்த அம்மா மட்டும் இல்ல, குடும்பம் சேரலாம். இந்த குடும்பமும் அந்த குடும்பமும் சேர்ந்து பந்தல் கட்டு அதை பண்ணி இதை பண்ணி என்னென்னவோ செஞ்சு எல்லாம் பண்ணி சண்டு சொந்தக்காரலும் வந்து நின்று எல்லாம் வந்து நின்று எல்லாரும் இருக்காங்கப்பா, மாலை போட்டாச்சுப்பா, பந்தல் போட்டாச்சுப்பா, சோறு போட்டாச்சுப்பா, பத்திரிக்கை போட்டாச்சுப்பா, வண்டி கூட்டாச்சுப்பா, எல்லாம் பண்ணியாச்சு, பீரோ பக்கத்துல எல்லாம் வாங்கியாச்சு, எல்லாம் வாங்கினாலும் கூட அந்த திருமணத்திற்கு அந்த மணமகனோ அல்லது மணமகளோ சம்மதிக்கலன்னா என்ன ஆகும்? ஏற்பாடெல்லாம் போச்சு, பனாராயம். அதான் கேக்குறாங்க, நீ சம்மதிக்கிறியா? ஞானஸ்நானம் தான். தொட்டிகளை நின்றுட்டு அப்படியா, அப்ப இந்த பாவம் எல்லாம் பண்ணக்கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இப்படி எல்லாம் பண்ண முடியாதுன்னு தெரியாம போச்சு எனக்கு, அப்ப நான் போறேன்னா விட்டுருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எனக்கு இதெல்லாம் தெரியாது, ஏதோ ஞானஸ்நானம் எடுத்து அந்த சபையில சேர்ந்தலாம்னு சொன்னாங்க, ஞானஸ்நானம் எடுத்தா கத்திரி பந்தில உட்காரலாம்னு சொன்னாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்கன்னா ஏதோ பரலோகத்துக்கு போயிடலாம்னு சொன்னாங்க, அதுக்காகத்தான் வந்தேன். இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எனக்கு வேண்டான்னு சொன்னா தப்பிச்சு போயிடலாம், பிரச்சனை இல்லை. ஆக ஞானஸ்நானம் என்பது தேவனோடு செய்கிற உடன்படிக்கை, ஒரு ஒப்பந்தம். அந்த உண்மையே பாப்பன்னு ஒப்பந்தம். சொன்ன கேட்கலாம், ஞானம் எப்படிங்க எடுக்கிறது? ஞானஸ்நானம் என்பது நான் சொன்ன குழந்தைகள் எடுக்க கூடாது, ஏன்னா வயசு மெச்சூர் ஆகல, விவரம் தெரியாது ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. என்ன நான் சொன்னேன், ஒரு சொல்லணும்னா இந்த குழந்தை இருக்கிறேன், இந்த பாப்பா கூப்பிட்டு கேட்கிறேன், ஏமா அங்க வா, அபி இங்க வா, உனக்கு நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு என்ன சொல்லுவா? 16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறணுமா? அப்படிங்க, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். வசனம். விசுவாசம் என்னது? குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிற போது நான் கேட்பேன், விசுவாசம் என்னன்னு ஒரு குழந்தைய சொல்லுங்க, சொல்லுமா? வசனம் சொல்லுது, இயேசு நான் சொல்றேன், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். அப்படி விசுவாசியாதவனோ அல்லது விசுவாசம் இல்லாமல் ஞானஸ்நானம் எடுத்தவனோ என்ன செய்வானா? தண்டனை தீர்ப்பு பெறுவான். கத்தோலிக்க போட்டு விசுவாசம் இல்லாதவனா இருப்பவனுக்கு தண்டனை தீர்ப்பு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற வேண்டும். அடுத்த ஒரு காரியத்தை சொல்றேன். இன்னைக்கு ஒரு சில கேட்பாங்க, அப்ப குழந்தை ஞானஸ்நானம் இல்லைன்னு சொல்றீங்க, சரி பரவாயில்ல, நாங்கெல்லாம் பெருசான ஞானஸ்நானம் எடுத்தோம், நாங்க ஞானஸ்நானம் எடுத்துருங்க. உடனே ஒரு ஆள்கிட்ட கேட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தாங்க, எப்படிங்க எடுத்தீங்க? தனி ஞானஸ்நானம் எடுத்தோம். எப்படி கொடுத்தாங்க? முக்கி கொடுத்தாங்களா? அவன் முக்கிதான் கொடுத்தாங்க. வேதம் கட்டளையிடுகிற ஒரே காரியம் மத்தேயு 28ஆம் அதிகாரம். அப்பொழுது இயேசு அவர்கள் நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் புறப்பட்டு போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்னும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி மூவரும் தனித்தன்மைனா நம்ம பன்மையில சொல்லுவோம். இங்கே ஒருமையில சொல்லப்பட்டிருக்கிறது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமங்களினாலே அல்ல, நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஞானஸ்நானம் கொடுக்கும் போது பிதா குமாரன் பரிசுத்த உன்னை சொல்லிடுவாங்க. இல்ல, புதிய ஏற்பாட்டை வாசிச்சு பாத்தீங்கன்னா பரிசுத்தாவி கொடுக்கப்பட்ட பிறகு சபையில முத ஞானஸ்நானம் கொடுக்கும் போது அவங்களுக்கு கொடுத்த போது இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தாங்கன்னு சொல்லி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 32 வசனத்தை படிச்சுவாங்க. படிச்சு பாருங்க. படிக்கும் போது பேதுரு சொல்றாரு, என்ன சொல்றாருமா? சீக்கிரம் வேகமாசிங்க. நீர் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, உடனே இந்த ஒரு வருஷத்தை பிடிச்சுக்கிட்டு இயேசுவின் நாமத்தினாலதான் ஞானஸ்நானம் கொடுத்தார்னு ஒரு குண்டை தூக்கி போட்டுருவாங்க. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் ரொம்ப சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப நேரம் இல்லை இன்னைக்கு. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை ஞானஸ்நானம் இயேசு சொன்னாரு. ஆனா பேதுரு கொடுக்கும் போது இயேசுவின் நாமத்தை கொடுத்தாருன்னு சொன்னா அபத்தம். இயேசு கொடுத்த அதிகாரத்தபடி ஞானஸ்நானம் கொடுத்தார். வாசிப்ப சீக்கிரமா அப்போஸ்தலர் 19. நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை விசுவாசிகளான சீஷர்களை கண்டபோது அவங்கள பார்த்து நீங்க பரிசுத்தாவி பெற்றீங்களா? உடனே சொன்னா பரிசுத்தாவி கேள்விப்படவே இல்லை. சரி, அப்படியானால் எந்த ஞானஸ்நானம் பெற்றீங்க அப்படின்னு கேட்கிறார். பரிசுத்த ஆவியை பத்தி கேள்விப்படவே இல்லை, என்ன ஞானஸ்நானம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஓ, அப்படின்னா எத்தனை ஞானஸ்நானம் இருக்குங்க அப்படின்னு கேள்வி எழும்பும். 2 ஞானஸ்நானம் உண்டுங்க. சுருக்கமா சொல்லிடுறேனே. யோவான் 3:22. இவர்களுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதேய தேசம் வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோடு சஞ்சரித்து அவரோடு சந்தித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். சாலிம் ஊருக்கு சமீபமாக சரி, ஆமா, யோவானும் இந்த வசனம் அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா யோவானும் ஒரு ஞானஸ்நானம் கொடுத்தார், இயேசு ஒரு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கும் போதும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை ஞானஸ்நானம் கொடுக்கல. இயேசு கொடுக்கும் போதும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை ஞானஸ்நானம் கொடுக்கல. இவன் கொடுக்கும் போது எல்லாமே மனம் திரும்பலுக்கென்று ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. அப்படிதான் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் வாசிக்கும் போது அதை வாசிச்சோம். மனம் திரும்பலுக்கென்று ஞானஸ்நானம். மனம் திரும்பலுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த போது இந்த மனம் திரும்பலுக்கு ஞானஸ்நானம் யார் கொடுத்தான்னா யோவான் கொடுத்தான். அவன் கொடுக்கும் போது பிதா குமாரன் பரிசுத்தாவின் கொடுக்கல. ஆனால் இங்க இந்த சீஷர்ல பார்த்த போது இந்த சீஷர் எப்படி ஞானஸ்நானம் எடுத்தாங்கன்னா இவங்க யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் எடுத்திருந்தாங்க. அந்த ஞானஸ்நானம் தேவனுடைய அதிகாரத்தின்படியே தேவ நீதி நிறைவேற்றும்படியாய் கொடுக்கப்பட்ட ஞானஸ்நானம். இங்கே பவுல் கொடுக்கிற ஞானஸ்நானம் இயேசு கிறிஸ்து கொடுத்த அதிகாரத்தின் ஞானஸ்நானம். அப்போ 2 ஞானஸ்நானம் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து எப்பொழுது மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரமரி போனாரோ அது முதல் அவருடைய சீஷர்கள் இயேசு கொடுத்த அதிகாரத்தின்படியே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. ஆக ஞானஸ்நானம் என்பது ஒரே ஒரு ஞானஸ்நானம் தான். ஒரே ஞானஸ்நானம், ஒரே ஒரே விசுவாசம் எபேசியர் வாசிக்கிறோம். ஆக இங்கே வாசிக்கிற காரியத்துல குழந்தை ஞானஸ்நானம் எடுத்திருந்தாலும் சரி, அது மூழ்காமல் ஞானஸ்நானம் எடுத்திருந்தாலும் சரி, அல்லது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை ஞானஸ்நானம் எடுக்காமல் சரி, கண்டிப்பா ஞானஸ்நானம் எடுத்தாக வேண்டும். இன்னும் குறிப்பு, நீங்க ஞானஸ்நானம் எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா ஞானஸ்நானம் ஏற்கனவே எடுத்த மூலிகை ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆவி நிறைந்த தேவ ஊழியத்துல சபை நடத்துகிற ஒரு தேவ ஊழியத்தை எடுத்துக்கணும் ஒழிய அதை தவிர எங்க ஞானஸ்நானம் எடுக்க செல்லாது. நினைச்சுங்க, ஒரு பாஸ்போர்ட்டோ ஒரு விசாவோ சரியான இடத்துல கொடுக்கப்படலன்னா நீங்க வெளிநாட்டுக்கு பயணம் போக முடியாது. சரியான இடத்துல கொடுக்கப்படலன்னா நீங்க ஒரு வேலையில ஜாயின் பண்ண முடியாது. நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் சரியான இடத்துல சரியான முறையில செய்திருந்தால் மாத்திரமே பரலோகத்துக்கு போக முடியும். பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் இந்த ஒழுங்குபடி செய்து ஆக வேண்டும். யோவான் 3:3-5 வாசிக்கும் போது 3:5 வாசிக்கும் போது ஒரு மறுபடியும் பிறந்தால் பரலோகத்தை பார்ப்பான், ஒரு ஜலத்தினாலும் ஆவியாலும் பிறந்தால் பரலோகத்தை பிரவேசிப்பான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக பரலோகத்தை தரிசிக்கினாலும் பரலோகத்துல பிரவேசிக்கினாலும் கண்டிப்பாக ஜலத்தினாலும்
நாளும் ஆவினாலும் ஞானஸ்நானம் எடுத்தாகணும். அநேக காரியங்கள் இருக்குது. காலம் வரும்போது நிச்சயமாகவே நாட்கள் வருகை தாமதிக்குமானால் நிச்சயமாக பேசுவேன், கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் நிச்சயம் கற்றுக் கொடுப்பார். எல்லாம் முழங்கால் படிட்டு தேவசை நோக்கி பார்த்து கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே சொல்லுவோம். எல்லா உள்ளத்தினால தந்து